சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த வாரம் உங்களை நேரடியாக சந்திக்க இயலவில்லை என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் வெளியூர் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் வெளியூரில் இருக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வாரம் உங்களை சந்திப்பேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசினரான உங்களுக்கு ஒரு லாபமான வாரம் சொல்லலாம். அதற்கு காரணம் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவானும் அங்கேதான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 2 கிரகங்களும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி வெற்றி அடையும். இந்த வியாபாரம் செஞ்சுட்டு வருவீங்க, தொழில் நடத்திட்டு வருவீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு தடை ஏற்பட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தடைகள் எல்லாம் உடைய ஆரம்பிக்கும். இந்த நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கின்ற தொழில் கூட பார்த்தீங்கன்னா லாபத்தை நோக்கி நடைபோட ஆரம்பிக்கும். ஒரு வியாபாரம் முன்னேற்றம் அடையும், தொழில் முன்னேற்றம் அடையும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய, பணப்புழக்கம் அதிகரித்திடக்கூடிய காலமாக இந்த வாரம் இருக்கும். அதே நேரத்தில் 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தான் சொல்லலாம். ஆனால் அங்கே அவர் உச்சம் அடைகிறார். அவருடைய சஞ்சார நிலை சாதகமாக இருக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை என்பது சுக்கிர பகவானால் உங்களுக்கு ஏற்படும். வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும், சந்தோஷம் இருக்கும். நிம்மதியாக படுத்தோம், நிம்மதியாக தூங்கினோம், சந்தோஷமாக இருந்தோம் என்ற மனநிலை உங்களுக்கு ஏற்படும். ஜென்ம ராசிக்குள்ள சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு, வேகம், படபடப்பு எல்லாமே இருக்கும். கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. ஒன்றும் அவசரமே கிடையாது. கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்காங்க, பாதகமாக கிடையாது. என்னென்ன குரு பகவானுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்தில். அப்போது வரவு என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். குடும்பத்திலேயே நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். 6ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை, உடல்நிலையில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். நோய் நொடி இருந்தால் நோய் நொடி விலகும். உங்களுடைய சந்தோஷத்திற்கு எதுவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்ப்புகள், போட்டி, பகை என்பதெல்லாம் இல்லாமல் போகும். வழக்கு இருந்தால் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். 8ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை, மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். 10ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை, செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய முயற்சிகள் வெற்றியடையும். வேலைக்காக முயற்சித்து வருகின்ற இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் அமையும். நல்லாதாங்க இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு. இந்த நேரத்தில் கேது பகவான் 5ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். ஒரு சின்ன விஷயம், இந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் கொஞ்சம் தலையெடுக்கும். பிள்ளைகளை பற்றிய கவலை உங்களுக்கு அதிகரிக்கும். நிதானமாக போங்க, ஒன்றும் அவசரம் வேண்டாம். காதல் வயப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மனசை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. என்னென்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் வருகின்ற போது சில தடைகள் வரும். அது போன்ற நிலை உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் திங்கட்கிழமை உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். உங்களுடைய செயல்கள் வெற்றியாகும், நினைப்பது நடந்தேறும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வரவு நிச்சயமாக இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் வரையில் 3ஆம் இடத்துல. நிச்சயமாக இந்த வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை, எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலை, வரவு அதிகத்திற்குரிய நிலை, துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். அதன் பிறகு சனிக்கிழமை மதியத்திற்கு பிறகு 4ஆம் இடத்திற்கு. அப்போது சந்தோஷமான நிலை இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு இருக்க போகுது. குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் ரிஷப ராசினரான உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சாரம் பண்றார். இந்த குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் போது அலைச்சல் அதிகரிக்கும், வேலை பளு கூடும் சொல்லுவோம். ஆனால் இந்த காலம்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும். இந்த வருமானத்தை எப்படி சம்பாதிக்கிறது, பணத்தை எப்படி சேமிக்கிறது, பொருளை எப்படி வாங்கிறது,
நிலத்தை எங்கே வாங்கலாம், இடத்தை எங்கே வாங்கலாம், வீட்டை எங்கே வாங்கலாம், இது போன்ற சிந்தனைகள்லாம் எப்போ வரும்னா ஜென்ம ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சரிக்கும் போது தான் வரும். அதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் குரு பார்வை. அப்போ 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை வருகின்ற போது குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு ஏக்கம் தேரக்கூடிய அளவிற்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும், வழக்கு சாதகமாகும், குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும், படிப்பில் அக்கறை அதிகரிக்கும், மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். 2வது, திருமண வயதினருக்கு வரன், தகுதியான வரன் வரும். இந்த கூட்டு தொழில் அது லாபம் தரும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கணவன் மனைவிக்குள் நிம்மதி இருக்கும், பொருளாதார நிலை உயரும். 9ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வைன்னும் போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டி அதில் போய் பால் காய்ச்சக்கூடிய நிலை கூட இருக்கும். இல்லை சொந்த வீடு வாங்கிடுவீங்க. அதற்குரிய வாய்ப்புகள் பாக்கியம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த ஆலய வழிபாடு, பெரிய மனிதனுடைய உதவி என்பதெல்லாம் ஏற்படும். இது ஒரு செல்வாக்கான காலம் தாங்க இந்த காலம் உங்களுக்கு. இந்த நேரத்தில் சூரியன் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் செலவுகள் ஏதாகிலும் ஒரு வழியில் வந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் தண்டம் கட்ட வேண்டியதாக இருக்கும், அபராதம் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதுக்குத்தான் என்ன பண்ணணும்னா கையில் பணம் கொஞ்சம் வந்துட்டாவே நல்ல முதலீடாக பார்த்து செஞ்சிடணும். நகை வாங்கலாம், இடத்துல முதலீடு பண்ணலாம். இது போல் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா கடங்காராக நீங்கள் எதுவும் வச்சுங்களேன், உங்களுக்கு நிச்சயமாக செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. கையில் பணம் இருந்தால் தான் செலவு வரப்போகுது. ஞாபகம் வச்சுங்க. சனி பகவானும் ராகு பகவானும் 10ஆம் இடத்துல. அப்போது நீங்கள் உத்தியோகம் பார்த்தாலும் சரி, சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அக்கறையோடு இருக்கணும். ரொம்ப அலட்சியமாக இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது சங்கடமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த அக்கறையாக இருக்கணும். இந்த வேறு தப்பான விஷயங்கள்லாம் போகக்கூடாது. நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது, நம்ம என்ன வேணால் செஞ்சுக்கலாம், எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம் அதிகாரத்தை. அந்த எண்ணத்துக்கு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு 10ஆம் இடத்து சனி, 10ஆம் இடத்து ராகு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவார். ஒரு மெமோ, சஸ்பெண்ட் அளவு கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். முடிந்தவரையில் நீங்கள் நியாயமாக நேர்மையாக செயல்பட்டு வச்சிங்களேன், எந்த விதமான சங்கடங்களும் உங்களுக்கு வராது. சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல வரவுக்கு பணம் இருக்கும், செலவுக்கு பணம் இருக்கும். புதன் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வரை ரொம்ப சாதகமாக சஞ்சரிக்கிறார். இந்த இடம் வாங்குகிற விஷயம், கடன் கேட்டு இருந்த இடத்துல கடன் கிடைக்கும், அது போல விஷயம் சாதகமாக இருக்கும். கேது பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கும், ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இந்த தாய் வழி உறவுகள் கூட கொஞ்சம் இறக்கம் இல்லாமல் விலகி போகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த வாரத்தில் திங்கட்கிழமை விரயஸ்தானத்தில் சந்திர பகவான், செலவு நிச்சயமாக இருக்குது, இல்லை அலைச்சல் இருக்குது, வெளியூர் பயணம் இருக்குது. செவ்வாய் புதன் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ள கூட குரு இருக்கார், நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடந்தேறும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மதியம் வரை 2ஆம் இடத்துல அந்த சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதற்கு 3ஆம் இடம், அதுவும் சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக தான் இருக்குது. மகாலட்சுமியை வணங்கி வழிபட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க, நன்மையே நடக்கும். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அதிர்ஷ்ட நிலை என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நல்ல நேரம் இந்த நேரம் உங்களுக்கு. முயற்சி செய்தால் எல்லாமே நல்லதாகும். எப்படி இந்த அளவிற்கு சொல்கிறீங்க, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ராஜகிரகமான சூரிய பகவான் அவர் தான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்திற்கு, சகாய ஸ்தானத்திற்கு அதிபதி. உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதே அவர் தான். அவர் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பணவரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும், எல்லா வகையான நன்மைகளும் ஏற்படும், மனம் சந்தோஷம் அடையும். இப்படிலாம் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ ஒரு வியாபாரம் இருக்குது, அதை டெவலப் பண்ணுவீங்க. இல்லை முடங்கி கிடக்கு ஒரு தொழில், அதை கையில் எடுப்பீங்க. எல்லா வகையிலும் லாபத்தை இந்த காலகட்டத்தில் உங்களால் பார்க்க முடியும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சரித்து
அவருடைய பார்வைகளாலும் உங்களுக்கு பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த நிலைமை பார்த்தீங்கன்னா அவரும் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கின்ற நிலையத்தில் இருக்காரு. துணிச்சலாக செயல்பட வச்சிடக்கூடிய இடத்துல இருக்காரு. எதிர்ப்பு வம்பு வழக்கு எல்லாம் இல்லாமல் செய்திடக்கூடிய நிலையில் இருக்காரு. வருமானத்தை அதிகமாக கொடுத்திடக்கூடிய நிலையில சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் கொடுத்திடும் போது அதை எவராலும் தடுத்திட முடியாது. சனி பகவானுடைய சஞ்சாரம் மிக சாதகமாக இருக்கு. இதுக்கெல்லாம் மேல பார்த்தீங்கன்னா கேது பகவான், ஞான மோட்சக்காரன் கேது பகவான் 3ஆம் இடத்துல. அந்த 3ஆம் இட சஞ்சாரம் என்பது கேது பகவானுக்கு ரொம்ப உயர்ந்த சஞ்சார நிலை. நீங்க எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். நினைப்பதெல்லாம் நடந்தேறும். தைரியமா செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. தைரியமா செயல்பட ஆரம்பிப்பீங்க. நினைத்ததை சாதிக்காம உறங்க மாட்டீங்க. எல்லா வகையான நல்ல நிலைகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. ராகு பகவானும் 9ஆம் இடத்துல தான். அப்போ தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், அதை பார்த்துக்குங்க. புத பகவானின் சஞ்சாரம் வாரம் முழுவதும் சாதகமாக இருக்கு. புதுசாக இடம் வாங்கணும் முயற்சி பண்ணியிருப்பீங்க, இடம் வாங்க முடியும். பணம் எங்கேயாவது கடன் கட்டிருப்பீங்க, அந்த பணம் கைக்கு வரும். வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, கலைஞர்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒப்பந்தம் எதிர்பார்த்திருப்பீங்க, அந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகும். எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஆதாயமான வாரம் சொல்லலாம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. வீட்டுக்காக கொஞ்சம் பொன் பொருள் வாங்குவீங்க, செலவு அதிகரிக்கும். ஆனால் செலவு பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்க. ஆடம்பர செலவிற்கு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கிறது போயிடும். சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை லாபஸ்தானத்தில். அப்போ திங்கட்கிழமை என்பது உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 12ஆம் இடத்துல செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அது முக்கியமான செலவுகளாக கூட இருக்கலாம். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் வரை ஜென்ம ராசிக்குள்ள உங்கள் மனம் என்ன நினைக்கிறதோ அதன்படி செயல்படுவீங்க. முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில். பொதுவாக செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மட்டும்தான் செலவு உங்களுக்கு இருக்குது. அது வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகபட்சமாகவே இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். பெருமாளை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, நிறையவே பயம் இருக்கும், மனசில் கேள்விகள் இருக்கும். எப்போதான் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும், என்னதான் நடக்க போகுது வாழ்க்கையில், எல்லாமே பயமுறுத்துகிறாங்க. ஒரு பக்கம் ஒரு ஜாதகத்தில் பஞ்சாங்கத்தில் சனி 8 விட்டு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சனி 8லேயே இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, சனி தான் 8 இருக்காரு, 8 விட்டு போயிட்டாரு அப்படி கூட வச்சுக்கிட்டாலும், இந்த 8ஆம் இடத்துக்கு ராகு வேற உட்காந்துட்டாரு. அப்போ இவர் வச்சு செய்வார். சனியை விட இவர் கொஞ்சம் பலமான ஆளாச்சே. இவர் வக்ரமும் கிடையாது, அஸ்தமும் கிடையாது இல்லையா? அப்போ இருந்த இடத்துல 1.5 வருடத்துக்கு இருக்க போறாரு. இருந்து என்ன பலனை கொடுக்க போறாரு ரொம்ப பயப்படுவீங்க நீங்க. பொதுவாக ராகு 8க்கு வர்றது ரொம்ப சிரமமான ஒரு நிலைமைங்க. சிரமமான நிலைமையை ஏற்படுத்துவார். அது மறைவு ஸ்தானம். கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். அது உடல் ரீதியாக மட்டும் இல்லை, கொஞ்சம் கௌரவமாக இருக்குன்னா இந்த ஒழுக்கம், சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு, மனதை அலைபாய விடாமல் இருப்பது, இதெல்லாம் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் போது மறைவான செயல்களில் ஈடுபட்டு ஒரு ஆதாயத்தை அடையலாம், இல்லை சந்தோஷத்தை அடையலாம். இது போன்ற எண்ணம் மனசுக்குள்ளே வரும். அது அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு ஆசையை ஏற்படுத்துவார். அதனால் அவமானங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு என்னென்னா, தகவலை மட்டும்தான் எங்களால் உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த நேரம் உங்களுக்கு இப்படி இருக்குது, ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, யாரையும் நம்பாதீங்க, அப்படி சொல்கிறது ஜோதிட ரீதியாக தகவல் உங்களுக்கு வழிகாட்டுதல். சரி, இது ஒரு பக்கம் பார்த்தா ராகு 8ல் இருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தா கேது 2ஆம் இடத்துல தன குடும்ப பாகிஸ்தானத்தில். இப்போ நீங்கள் எதுவோ செய்ய போய் அந்த பாதிப்பு குடும்பத்துக்குள்ள குழப்பம் உண்டாகி குடும்பத்திலேயும் உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு ஏற்பட்டு ஒரு நெருக்கடி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். இப்போ குடும்பம் உங்களை எதிர்க்க போகுதுன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் போய் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. வேண்டாம், குடும்பம் முக்கியம்.
அதை விட்டுட்டு நீங்கள் வேறு எதுக்கோ ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக அவமானத்தையும் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலைகளும் ஒரு சிலருக்கு ஏற்படும். இந்த நேரத்தில் ஒரு நல்ல விஷயம், நீங்கள் என்னதான் மனசுக்குள்ள ஒரு அலைபாய்தல் இருந்தாலும் குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல. இந்த சஞ்சார நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. என்னதான் கஷ்டப்பட்டாலும் பணம் வந்துக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது நம்ம காரியத்தை நடத்திக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் தைரியமாகவும் இருக்க முடியும், துணிச்சலாகவும் செயல்பட முடியும். கொஞ்சம் குடும்பத்திலையும் நிம்மதி இருக்கும், பிள்ளைகளாலேயும் நிம்மதி கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். திருமண வயதினராக இருந்தால் கண்டிப்பாக வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. 10ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறார். இப்போ எடுத்த வேலையெல்லாம் வெற்றியாகும், தொழிலில் ஒரு நிம்மதி இருக்கும், வியாபாரத்தில் ஆதாயம் இருக்கும், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும், எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும், வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிடும். இந்த காலகட்டம் அதற்குரிய காலகட்டம். ஒரு புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்தவர்களுக்கும் அதற்குரிய வாய்ப்புகள் அமையும். இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பக்கம் எதிர்மறையாக இருந்தாலும் மறுபக்கம் சாதகமாக இருக்கு. சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. கொஞ்சம் கணவனை அனுசரித்து போவது என்பது நன்மை ஏற்படுத்தும். ஒரு புதிய சேர்க்கைகள், சொத்து சேர்க்கைகள், பண வரவு என்பது நிச்சயமாக இந்த வாரம் இருக்கு. இந்த வாரத்தில் திங்கட்கிழமை 10ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறாரு. தொழில் பற்றிய சிந்தனை, தொழிலுக்காக எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வேலைக்காக மேற்கொள்கின்ற முயற்சிகளும் வெற்றியாகும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வரவு என்பது எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாழன் வெள்ளி சனிக்கிழமை மதியம் வரையில் 12ஆம் இடத்துல செலவுகள் காத்து கொண்டிருக்கு. அதன் பிறகு ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்க போறார். இந்த கொஞ்சம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பண விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் ஜென்ம ராசிக்குள்ள கேது வராரோ அந்த காலகட்டம் அந்த ஜாதகருக்கு சங்கடங்களை அதிகரித்திடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். என்னன்னா ஜென்ம ராசிக்குள்ள கேது வரும்போது 7ஆம் இடத்துல ராகு உட்காருவார். சப்தம பார்வதனா 2 பேருக்குமே. அப்போ இந்த கேது ஜென்ம ராசிக்குள்ள யாருக்கு வந்தாலும் சரிங்க, எந்த ராசிக்கு வந்தாலும் சரி, அது யாரோ சொல்லுவாங்கல்ல கிராமத்துல, சூனியம் வச்சிட்டாங்க, வைப்பு வச்சிட்டாங்கன்னு, அது போன்ற நிலையை அந்த கேது பகவான் ஏற்படுத்துவார். அதனால சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் நிதானமாக இருக்கணும். யாருடைய பேச்சையும் கேட்க வேண்டாம். எந்த ஒன்றாக இருந்தாலும் நன்றாக ஆராய்ச்சி செஞ்சு இதை செய்யலாமா செய்ய வேண்டாம்னு முடிவெடுத்து அதன் பிறகு எந்த வேலையாக இருந்தால் இறங்குங்க. இந்த நேரத்தில் கஷ்டங்கள் வருங்க. என்னென்னா உலகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கஷ்டங்கள் வரும். கஷ்டங்கள் வந்த பிறகு தான் என்ன நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், யாரை நம்பணும், அந்த நம்பிக்கை சரியானது தானா என்பதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு தான் இந்த கஷ்டமே. அதுதான் வாழ்க்கையில் சூனியம் வச்சது மாதிரி சொல்லுவோம். அப்போ வேற எந்த நிலைப்பாடும் கிடையாது. ஜென்ம ராசிக்குள்ள கேது வந்துட்டா நம்முடைய வாழ்க்கையில நிறைய சங்கடங்கள் வரும். அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல போய் ராகு. அப்போ என்ன ஆகுன்னா, ஒரு 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது தவறான நண்பர்களின், தவறான நபர்களின் சிநேகிதம், நட்பு என்று ஏற்பட்டு, இப்போ அது உங்களுக்கு சந்தோஷமாக கூட இருக்கலாம். அவங்க சொல்றது சந்தோஷமா இருக்கலாம், அவர்கள் செய்வது சந்தோஷமாக இருக்கலாம். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாராக வேண்டும் என்றாலும் இருக்கலாம், எதிர்ப்பாளினராகவும் இருக்கலாம். அப்போ அவங்களால கொஞ்சம் சந்தோஷம் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய சங்கடத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சட்ட சிக்கல்களுக்கு கூட சில பேருக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருக்காரு. ஒரு நல்ல தகவல் என்னன்னா, அந்த 8ஆம் இடத்துல இருந்து ராகு கீழே இறங்கி வந்திருக்காரு பாருங்க. அது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு. ஏன்னா 8ஆம் இடம் ரொம்ப கடுமையான விஷயங்க. அது உடல்நிலையை கடுமையாக பாதிக்கும், செல்வாக்கு குறைக்கும், நிறைய அவமானங்களை ஏற்படுத்தும், பிரச்சனைகளை உண்டாக்கும். உடம்புல என்ன வியாதி இருக்குன்னு தெரியாத அளவிற்கு ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கும். அதையெல்லாம் கடந்து 7ஆம் இடத்துக்கு வருகின்ற போது அந்த பாதிப்பு போயிடும். கொஞ்சம் நடமாட முடியும். உங்களால் நடமாட முடியும் போது உங்களால் நீங்கள் நினைக்கிறத உங்களால் சாதிச்சிக்க முடியும்.
இந்த நேரத்தில் சூரியன் 9ஆம் இடத்துல அரசு விவகாரங்களில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். குரு பகவான் 10ஆம் இடத்துல, 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பார் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி பார்வை இருக்கு பாருங்க, அது 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும். அப்போ குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், எதிர்பார்த்த பணம் இருக்கும், 4ஆம் இடம் சந்தோஷம் அதிகரிக்கும், புதிய வாகனம் வாங்குவீங்க, உடல்நிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும், வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று விலக ஆரம்பிக்கும், வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். அதான் மிக முக்கியமான விஷயம். உடல்நிலை சீராகும், வழக்கு சாதகமாகும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கு. இந்த காலகட்டத்தில் திங்கட்கிழமை 9ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். அது சாதகமான சஞ்சார நிலை. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 10ஆம் இடத்துல, அதுவும் மிக யோகமான சஞ்சார நிலை. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் 11ஆம் இடத்துல. இந்த வாரம் முழுவதுமே சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. வரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். ஒரு கிரகம் இல்லாட்டாலும் ஒரு கிரகம் நன்மை உண்டாக்குங்க. புத பகவானின் சஞ்சாரம் 30ஆம் தேதி நல்லா இருக்கு. சுக்கிரன் வாரம் முழுக்குமே உங்களுக்கு வளமான பலன்களை கொடுக்க போறாரு. வருமானம் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் நெருக்கடியும் இருக்கும். ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான், எந்த ஒன்றையும் யோசிக்காம செய்ய வேண்டாம், கவனமாக செயல்படுங்க. சூரிய பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு யோகமான வாரங்க இந்த வாரம் உங்களுக்கு. இந்த வாரத்தில் ஒரு யோகமான பலன்கள் உங்களுக்கு தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நல்ல தகவலை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ யோகமான நேரம்தான். இப்போ பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்குது. இந்த நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப யோகம் உங்களுக்கு. எப்போ குரு பகவானின் பார்வை ஒருவருடைய ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த காலகட்டம் அந்த ஜாதகருக்கு எல்லா விதமான யோகங்களும் சேரும், எல்லா விதமான சங்கடங்களும் விலகி செல்லும், நன்மைகள் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி. இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு குரு பார்வை, 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஒரு தைரியமா செயல்பட ஆரம்பிப்பீங்க முதல்ல நீங்க. இதுக்கு மேல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ராகு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து நிறையவே நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் நட்புகளால் அவமானங்களையும் ஏற்படுத்தி வந்த ராகு பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய யோகங்க உங்களுக்கு. 6ஆம் இடத்துல ராகு சஞ்சரிப்பது, யோகக்காரகன் போகக்காரகனான ராகு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அசாத்தியமான துணிச்சல் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும். வருமானத்திற்காக எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். எல்லாவற்றிலும் வெற்றி என்ற நிலை உண்டாகும். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் 6ஆம் இடத்தில் தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அந்த சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இப்போ ஒரே நேரத்தில் ஒரு கிரகம் இல்லைங்க, 3 கிரகம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. ஒரு 3 இடங்களை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ ஏற்றமான பலன்களைத்தான் இந்த வாரத்தில் நீங்க அடைய போறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து நெருக்கடிகளை கொடுத்து வந்த கேது பகவான் 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதாவது ஜென்ம ராசிக்குள்ள கேது சஞ்சரிக்கின்ற போது வாழ்க்கையில எத்தனை விதமான சங்கடங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், அவமானங்கள் இருக்கிறதோ அத்தனையும் அந்த ஜாதகனை சேரும் சொல்லுவாங்க. அப்பதான் அந்த ஜாதகனுக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியும், உலகம்னா என்னன்னு தெரியும், உறவுகள் என்றால் என்னவென்று தெரியும். அதை உணர்வதற்காகத்தான் கேது பகவான் ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது அத்தனை விதமான சங்கடங்களை ஏற்படுத்துவார். அவர் ராசி விட்டு 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். இப்போ செலவுகளை அதிகரிப்பார் கேது பகவான். பொதுவாக ஒரு தகவல் உங்களுக்கு, செலவு உண்டாக போகுதுன்னா கையில காசு இருக்கணும். இது ஒரு அடிப்படையான விஷயம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐயோ செலவு வச்சுட்டாரே கேது, செலவு வச்சுட்டாரே. செலவுனா மருத்துவ செலவு மட்டும்தானா? அது வேற ஒரு கேள்வி இருக்கு உங்கள்கிட்ட. மருத்துவ செலவு வச்சுட்டு வாரா? செலவு என்பது பொதுவானதுங்க. ஒரு இடம் வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, பிள்ளையை உயர்கல்விக்காக அனுப்பி வைப்பீங்க, செலவு நடக்கும், அவ்வளோதான். பணம் விரயமாகிக்கிட்டு இருக்கும். கையில் பணம் இருந்தால் பணம் செலவாகிட்டு இருக்கும். அதுதான் உண்மை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். செலவுகள் இருப்பது வருமானத்தை வச்சு தான். ஆனால் ராசி விட்டு அவர் விலகி இருப்பதே மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு. இந்த நேரத்தில் சூரியன் 8ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறாரு. இந்த அரசு விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. இதுக்கு மேலே ஒரு நல்ல காலங்கட்ட வருகின்ற போது ஒவ்வொரு மனிதருக்குமே ஏதாவது தடை இடையில ஏற்படும்.
இப்போ சுக்கிரன் போய் 7ல் உட்காந்துருக்காருங்க. அப்போ நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எதிர்ப்பாளினரால் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவர்களின் மயக்கத்தின் காரணமாக உங்களுடைய செயல்பாடுகளில் தடைகள் ஏற்படும், உங்களுடைய முயற்சிகளில் தடைகள் ஏற்படும். உங்கள் கவனம் பூரா வேற ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும். ஆனால் வாழ்க்கைக்கு தேவையானது, வளர்ச்சிக்கு தேவையான கோட்டை விட்டுடுவீங்க. அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்ப்பாளினரிடம் ஒரு அடி தள்ளி இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் 8ஆம் இடத்தை சஞ்சாரம் பண்ணுறாரு. சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை எல்லாவற்றிலும் நிதானம் வேண்டும் உங்களுக்கு. செவ்வாய்க்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரையில் சந்திரனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கு. புத பகவான் 30ஆம் தேதி வரை யோகமாக சஞ்சரிக்கிறார். ஒரு புதிய இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, பணம் கேட்ட இடத்துல கிடைப்பதெல்லாம் உங்களுக்கு 30ஆம் தேதியில் சாதகமாக இருக்குது. இந்த வாரம் யோகமான வாரம் தான். நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, ராகு கேது பயிற்சி வந்தாச்சு, குரு பயிற்சி வரப்போகுது. நமக்கு எப்படி இருக்க போகுது என்ற ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கும். பொதுவாக ராகு கேது பயிற்சி பற்றி ஒரு பயம் உங்களுக்கு வேண்டாம். என்ன காரணம்னா, இவ்வளோ நாள் 1.5 வருஷமாக உங்களை ராகு தான் காப்பாற்றிட்டு வந்தார். அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. 6ஆம் இடத்துல இருந்து ராகு உங்களுக்கு தெம்பை ஊட்டிக்கிட்டு வந்தார், வாழ்க்கைக்குரிய வழிகாட்டிட்டு வந்தார், நல்லபடியாக வாழ வச்சுட்டு வந்தார். ஓரளவிற்காவது வாழ்க்கை நிம்மதி இருந்திருக்கும், இல்லை வாழ முடிஞ்சிருக்கும். இப்போ அந்த 6ஆம் இடத்து ராகு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த 12ஆம் இடத்துல சஞ்சரித்து என்ன வந்தாலும் கையில் தங்க மாட்டேங்குது, நிம்மதி இருக்க மாட்டேங்குது போன்ற நிலைகளை உண்டாக்கி வந்த கேது இப்போ லாபஸ்தானத்துக்கு போயிருக்காரு. அப்படியே பேலன்ஸ் ஆகுது பாருங்க. அப்போ 6ஆம் இடத்து ராகு உங்களுக்கு தைரியத்தை தான் கொடுத்துருப்பாரு, துணிச்சலாக செயல்பட்டு. ஆனால் 11ஆம் இடத்து கேது வருமானத்தை கொடுக்க போறாரு. வருமானம் வந்துட்டாவே மனசுல தைரியம் வந்துடும், தெம்பு வந்துடும், எல்லாமே வந்துடும். அப்போ 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்ற கேது இப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளமான நிலையினை உண்டாக்க போறாரு. விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முடிஞ்சு அடுத்த வாரம் வருகின்ற போது குரு பகவானும் பாகிஸ்தானுக்கு போக போறாரு உங்களுக்கு. அப்போ 9ஆம் இடத்தை குரு சஞ்சரிக்கின்ற போது இன்னும் ஒரு அமோகமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்துல கேது இருக்காரு, யோகத்தை கொடுக்க போறாரு. புத பகவானும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை சாதகமாக இருக்காரு. நினைப்பதெல்லாம் நடக்கும். ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்குவீங்க. ஒரு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்பத்திலே நிம்மதி இருக்கும், தொழிலில் நிம்மதி இருக்கும், வியாபாரத்திலையும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், எதிர்பார்த்த பணம் வரும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானின் 8ஆம் இடத்துல அவர் சஞ்சாரம் பண்ணாலும் அவருடைய பார்வை விரயஸ்தானத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும். அப்போ விரயம் பார்த்தீங்கன்னா சுப விரயமாக மாறும். என்ன செலவு பண்ணீங்கன்னா சுப செலவாக இருக்கும். அந்த செலவு குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், பணவரவு கையில் இருக்கும், உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை இருக்கும். நீங்கள் எந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்துருக்கீங்களோ அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ குரு பார்வைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கிட்டு இருக்கு. சூரியன் 7ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. அப்போ சப்தமஸ்தானத்தில் சூரியன் உச்சமாக சஞ்சரிக்கிறார். இந்த நேரத்தில் என்ன ஆகுது, இந்த அரசு பணியாளர்கள் உத்தியோகத்தில் இருப்ப எதிர்பார்த்த இடமாற்றம் சில பேருக்கு கிடைக்கும், எதிர்பாராத இடமாற்றமும் சில பேருக்கு ஏற்படும். ஞாபகம் வச்சுக்கங்க. கண்டிப்பா இடமாற்றம் என்பது இருக்கு. அது வியாபாரத்தில் கூட ஒரு இடமாற்றம் ஏற்படலாம், பதவியில் இடமாற்றம் ஏற்படலாம், இல்ல குடும்பத்துல வசிக்கின்ற இடத்தை விட்டு வேற இடத்துக்கு இடம் பெயரலாம். புரியுங்களா? இதற்குள்ள வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த காலத்துல பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுக்கு ஏற்படும். 5ஆம் இடத்துல சனி இருக்காரு, 5ஆம் இடத்துல ராகு வந்திருக்காரு. இந்த பூர்வீக சொத்துகளில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதிங்க. அவசரப்பட்டு சட்ட சிக்கல்களுக்குள்ள நீங்களா போய் மாட்டிக்காதீங்க. இது சரியான நேரம் கிடையாது. அப்படியே பேசிக்கிட்டே இருங்க. பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. இல்லை என்றால் அவர்களால் உங்களுக்கு நெருக்கடிகளும் அவமானங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அவர்களை பற்றிய கவலை தான் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. சரி, சந்திர பகவான் என்ன பண்றாரு? திங்கட்கிழமை நல்லா சஞ்சரிக்கிறாருங்க 7ஆம் இடத்துல. கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க.
செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை சந்திராஷ்டமம் உங்களுக்கு. அந்த 2 நாட்களும் மிக எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். மற்ற வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்மைகள் கூடுதலாக இருக்கும். விநாயகர் பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் நடக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக தான் இருக்க போகுது. பயப்பட வேணாம். எந்த வேலையாக இருந்தாலும் இந்த வாரம் கடுமையாக முயற்சி பண்ணுங்கள், அது உங்களால் முடிக்க முடியும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக தான் இருக்குது. அது காரணம் என்னன்னா, 6ஆம் இடத்தில் சூரியன் உச்சமாக சஞ்சரிக்கிறார். இப்போ 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது இந்த எதிர்ப்பு, பகை, போட்டி, வழக்கு, தீராத பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். உடல்நிலை இருந்த சங்கடங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வழக்குகள் இருந்தால் வழக்கு சாதகமாகும். அப்போ இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் ஒரு மனிதருக்கு வருகின்ற போது ஒரு வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு மேல இன்னொரு பக்கத்துல குரு சப்தமஸ்தானத்துல 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் 7ஆம் இடத்துல குரு சஞ்சரிப்பார். அது போன்ற ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இந்த வாரம் வரையிலும் பார்த்தீங்கன்னா குரு 7ஆம் இடத்துல இருக்காருங்க உங்களுக்கு. அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சி நடைபெறுகின்ற போது 8ஆம் இடத்துக்கு போயிடுவார் குரு. இப்போ 7ஆம் இடத்துல இருக்காரு, ஒரு ராசியை பார்க்குறாரு. இந்த வாரத்தில் நீங்கள் என்ன செய்தாலும் சரி, என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, அது பூரா ஜெயமாகும். நினைக்கின்ற காரியங்கள் நடந்தேறும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்குங்க. இப்போ திருமண வயதில் பசங்க இருந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். உங்களுக்கே திருமண வயதாக இருந்தால் உங்களுக்கு திருமணம் கூடி வரும். ஒரு புதிய சொத்து சேரும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். ஒரு மனசு நிம்மதியான சந்தோஷமான நிலைப்பாடு இப்போ இருக்கும். குரு சஞ்சாரமும் சூரிய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கு. இந்த வாரம் முழுவதுமே 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சமாக சஞ்சரித்து இந்த பண வரவு, பொருள் வரவு என்பதெல்லாம் இந்த வாரம் நிச்சயமாக உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. சந்தோஷம், காதல், புரியுதுங்களா, சந்தோஷம் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய எண்ணம் எதை தேடி போகுதோ அது உங்களுக்கு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. புத பகவான் பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்க போறார். அப்போ இப்போ எதிர்பார்த்த பணம் மே 1ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயம் கைக்கு வரும். புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். ஒரு புதிய இடம் வாங்குகின்ற முயற்சி வெற்றியாகும். எல்லாமே மே 1ஆம் தேதி பிறகு புத பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு. இந்த வாரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது சாதகமான பலன் பெற சொல்லியாச்சு. இன்னொரு பக்கம் 4ஆம் இடமான சுகஸ்தானம், அங்கே போய் ராகு உட்கார்றார். அப்போ இந்த வாழ்க்கைக்காக ஒவ்வொரு மனிதரும் என்ன பண்ணுவோம்னா சம்பாதிக்கணும் 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 ஓடிக்கிட்டு இருப்போம். இது ஓடக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்கும். சம்பாதிக்கிறதுக்காக ஓடுவீங்க, அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஓய்வு, உறக்கம் என்பது இல்லாமல் போகும். எதிர்பார்த்த சந்தோஷத்தில் கூட தள்ளி போகும். இல்லை தாயாரினுடைய உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் 4ஆம் இடத்துல, பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவானும் 4ஆம் இடத்துல தான். தாயாரின் உடல்நிலையிலும் பாதிப்பு ஏற்படுவதற்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கு. கேது பகவான் 10ஆம் இடம் போயிருக்காரு. ரொம்ப அலட்சியமாக தொழில் பண்ணீங்க பாருங்க, இனிமேல் அது வேண்டாம். ரொம்ப அக்கறையோடு பண்ணுங்க, கவனமாக பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கீங்களோ, அக்கறையாக இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு லாபம் நல்லபடியாக உண்டாகும். இந்த வாரத்தில் சந்திரன் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை சாதகமாக சஞ்சரிக்கிறார். வரவு இருக்கும். அன்னைக்கு வழக்கு இருந்தால் வழக்கு ஜெயமாகும் உங்களுக்கு. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல நினைத்த காரியங்கள் நடந்தேறும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மதியம் வரையில் 8ஆம் இடத்துல. அப்போது இது சந்திராஷ்டமம்னு சொல்லலாம். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மதியம் வரையில். அதன் பிறகு அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த 2.25 நாட்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. புதிய முயற்சிகள் வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் கவனமாக இருங்க. திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள், நினைப்பது நடந்தேறும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாகவே இருக்க போகிறது. ராகு கேது பெயர்ச்சியின் காரணமாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு இப்பொழுது 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை உண்டாக்குவார். எடுக்கின்ற முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். நினைத்த காரியங்களை நடத்தி கொடுப்பார்.
கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். தீய நண்பர்களால் உண்டான சங்கடங்கள் இனி இல்லாமல் போகும். சரியானவர்களுடன் சேர்ந்து உங்களுடைய வேலைகளை நடத்தி கொள்ளக்கூடிய நிலை இனி உருவாகும். கேது பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து தொழிலில் கொஞ்சம் நெருக்கடிகளை ஏற்படுத்தி வந்த நிலையில் இப்பொழுது பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். முன்பு சஞ்சரித்ததை விட இந்த சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். 9ஆம் இடம் இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையாக இருக்கும். ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படும். இடைப்பட்டிருந்த தடைப்பட்டிருந்த வேண்டுதல்கள் வழிபாடுகள் எல்லாம் நடத்தி முடிப்பீர்கள். இந்த நேரத்தில் சனி பகவானும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நெருக்கடிகள் எதுவுமே உங்களை நெருங்காமல் போய்விடும். எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் அது வெற்றியாகும். குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை 10ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் பதிகிறது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வியாபாரம் தொடங்குகின்ற முயற்சி வெற்றியாகும். வேலைக்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். 12ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை சுப செலவுகள் அதிகரிக்கும். ஒரு சிலர் இடம், மனை என்று வாங்குவீர்கள், வாகனமும் வாங்குவீர்கள். ஆதாய பலன்கள் என்பது 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற குரு பகவானின் பார்வை 2ஆம் இடத்திற்கு இருக்கின்ற காரணத்தினால் வரவு என்பது வந்து கொண்டிருக்கும். ஒரு பக்கம் செலவு இருந்தாலும் மறுபக்கம் வரவு நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். சுபட்சமான பலன்களும் குடும்பத்தில் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும். உங்களுக்கும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய சக்தி இப்பொழுது இருக்கும். குடும்பத்தினர் அனைவரும் உங்களை பாராட்டுவார்கள். குடும்பத்தில் இந்த நெருக்கடிகள் விலகும். இந்த நேரத்தில் சூரியன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் பிள்ளைகள் நலனில் அக்கறை கொள்வது நன்மையாக இருக்கும். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டறிந்து இந்த நேரத்தில் நீங்கள் செய்து வருவது நன்மையாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்தில் உறவினர்களுடைய ஆதரவு இந்த நேரத்தில் உண்டாகும். உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். உங்களுடைய தேவைக்கேற்ற உதவிகளை செய்வார்கள். இந்த நேரத்தில் சந்திர பகவான் திங்கட்கிழமை 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குடும்பஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் நீங்கள் நினைப்பது நடந்தேறும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை சாதகமாக இருக்கும். உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சாதகமாக இருக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மதியம் வரையில் 7ஆம் இடத்தில். அப்போ குடும்பத்தில் சந்தோஷம்னு எல்லாமே இருக்கும். வரவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், எல்லாமே இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு சனிக்கிழமை மதியம் முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது என்பதால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனிக்கிழமை மதியத்துக்கு பிறகு அதுவரையிலும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான வாரமாக தான் இருக்கும். நினைப்பது நடந்தேறும். தைரியம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விரைவில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு போக போகிறார். அடுத்த வரலாம் குரு பார்வை உங்களுக்கு வரப்போகுது. கொஞ்சம் சின்ன இடைவெளி தான் இப்போ உங்களுக்கு சரியாயிடும். அடுத்த வாரம் ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லா விதமான அம்சங்களையும் பார்த்துட்டீங்க. சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமை உங்களுக்கு இருந்தது. எல்லா விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வந்தது. நீங்கள் முயற்சி செய்ததும் பார்த்தீங்கன்னா சுலபமாக உங்கள் கை கிடைச்சது. ஒரு மிகப்பெரிய யோக காலத்தில் இருந்தீங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கும் இந்த வாரம் நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த வாரம் குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். குரு பகவானின் 9ஆம் பார்வை மகர ராசினரான உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. மற்ற 2 பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும். பொதுவாக 8 கிரகங்கள் கெட்டு போனாலும் சரி, குரு பகவானும் பாதகமாக சஞ்சரித்தாலும் சரி, அவருடைய 3 பார்வைகள் எந்த பாவகத்தில் பதிகிறதோ அந்த பாவகங்கள் லாபத்தை உண்டாக்கும் என்பது பொதுவான விதி. இந்த காலகட்டத்தில் 9ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு பெரிய மனிதர்களால் ஆதரவு கிடைத்து கொண்டிருக்கும். தெய்வ அருள் கிடைத்து கொண்டிருக்கும். இறை வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருப்பீர்கள். மனம் தெளிவாக இருக்கும்.
எந்த விதமான சங்கடங்களும் உங்களை இனி இந்த காலம் வரை 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் வரை உங்களை நெருங்காமல் போகும். அதே போல 11ஆம் இடத்துக்கும் குரு பகவான் பார்வை. அப்போ என்னதான் சங்கடம் வந்தாலும் வருமானம் வருகின்ற போது எந்த சங்கடம் எல்லாம் இல்லாமல் போயிடும். இப்போ வருமானம் வந்து கொண்டிருக்கும், வருமானத்தை தடையே இருக்காது. தேவையான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நிலைப்பாடும் இருக்கு. ஜென்ம ராசிக்கு குரு பகவானின் பார்வை பதிகின்ற போது என்ன நம்ம நினைக்கிறோமோ அதையெல்லாம் நடத்தி கொள்ள முடியும். இந்த நேரத்தில் புத பகவான் பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு சாதகமாக சந்திரிக்க போறார். அப்போ மே 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய இடம் வாங்குறது, புதிய அக்ரிமெண்ட் போடுறது, இல்லை பேக்கில் பணம் கட்டிருந்தீங்க அந்த பணம் கைக்கு வர்றது போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடந்தேறுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் சூரியன் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் உச்சமாக. கொஞ்சம் உடல்நிலையில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகே சரியாக உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும். என்னென்ன 8ஆம் இடத்துல போய் கேது இருக்கார். இப்போ உடம்புல என்ன நோய் இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர்களே யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் வலியோடையும் நோயோடையும் நீங்கள் இருப்பீங்க. ஏதாகிலும் ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு விபத்து கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கேது பகவான் 8ஆம் இடத்தை சந்திரிப்பதால். அதே போல ராகு பகவான் 2ஆம் இடத்துல, சனி பகவான் 2ஆம் இடத்துல. இந்த வரவு செலவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடை ஏற்படும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா முன்பு இருந்தது போல இப்பொழுது சுபட்சமான நிலை இல்லாமல் கொஞ்சம் தட்டுப்பாடு, குடும்பத்திலும் பிரச்சனை, வீண் வாக்குவாதங்கள், வாக்கினால் சங்கடங்கள். ஏன்னா நல்லா பேசிக்கிட்டே இருந்திருப்பீங்க, உறவு நிலை நல்லா இருந்திருக்கும். இப்போ உங்கள் வார்த்தையில் சூடாகும் பாருங்க. அப்போ விரோதிகள் அதிகரிப்பதற்கு உங்கள் வார்த்தைகளே காரணமாக மாறிடும். இந்த நிலைகளையெல்லாம் கிரகங்கள் தான் ஏற்படுத்துகிறாங்க, இதையும் நீங்கள் ஏற்படுத்தலை. அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கிற 7ஆம் இடத்தை சஞ்சரித்தாலும் அது பாதகம் கிடையாது. கேது 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலம் வரை உங்களுக்கு இறை வழிபாடு மிக மிக அவசியம். உடல்நிலையில் கவனமாக இருப்பது மிக 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 அவசியம். ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த வாரத்தில் திங்கட்கிழமை 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிற சந்திரன் கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கும். செவ்வாய் புதன் பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காக, வருமானத்திற்காக, பிள்ளைகளுக்காக உங்களுக்கு உழைப்பு இருக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மதியம் வரையில் 6ஆம் இடத்துல வருமானமும் இருக்கும், நிம்மதியும் இருக்கும், எதிர்பார்த்ததும் பூர்த்தியாகும். அதன் பிறகு சனிக்கிழமை மதியம் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை 7ஆம் இடத்துல சந்தோஷமான நிலைப்பாடு வாரத்தின் கடைசியில் உங்களுக்கு ஏற்பட போகுது. இந்த வாரம் என்பது உங்களுக்கு யோகமான வாரம் தான். சனி பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, உங்களுக்கு கொஞ்சம் நல்ல நேரம் வந்திருக்குங்க, அப்படிதான் சொல்லி ஆகணும். அதற்கு காரணம் என்னன்னா, இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்தது பாருங்க. அதில் 8ஆம் இடத்தில், அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் கடந்த 1.5 ஆண்டுகளாக சஞ்சரித்து நெருக்கடிகளையும் அவமானங்களையும் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து வந்த கேது பகவான் அவர் இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 7ஆம் இடம் நல்ல இடமா, அது பாதிப்பான இடமா என்பது இரண்டாவது. 8ஆம் இடத்தை விட்டு அவர் 7ஆம் இடத்திற்கு வந்திருப்பதே மிகப்பெரிய யோகம் உங்களுக்குன்னு சொல்லலாம். இனி உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படாது, பிரச்சனைகள் உண்டாகாது, உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படாது, நெருக்கடிகள் அதிகரிக்காது. அதே போல இந்த ஆசைகளை தூண்டிடக்கூடிய ராகு பகவான் யோகக்காரகன், போகக்காரகன், அவன் ராசிக்குள்ள வருவது கூட ஒரு நல்ல விஷயம்தான். உங்களுக்கு தேவைகள் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த தேவையை நோக்கி ஓடுவீங்க. இவ்வளோ நாள் 2ஆம் இடத்துல இருந்தார், குடும்பஸ்தானத்தில். இப்போ குடும்பத்தில் ஒரு நெருக்கடி இருந்திருக்கும், பிரச்சனை இருந்திருக்கும், போராட்டம் இருந்திருக்கும். அந்த 2ஆம் இடத்தை விட்டு ராகு ஜென்ம ராசிக்குள் வருகின்ற போது உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் உண்டாகும். இப்போ இது சம்பாதிக்கணும், அது சம்பாதிக்கணும், இந்த இடத்த வாங்கணும், இந்த வீடு கட்டணும், இந்த கார் வாங்கணும், இப்படியெல்லாம் ஒரு ஆசைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கிறதா என்பதை உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்தா தெரிந்து கொள்ள முடியும். இப்போ கோச்சார ரீதியாக இந்த ராகு கேது பயிற்சி என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம். அதற்கு மேலாக ஒரு நல்ல தகவல் என்னன்னா, 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன். பொதுவாக எழுதி வச்சுக்கிங்க, ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் உங்களுக்கு யோகமான பலன்கள் நடக்கும். இதை நீங்கள் ஒவ்வொரு ஆண்டுமே நீங்கள் கவனிக்கலாம்.
சித்திரை மாதம் வருகின்ற போது சித்திரை 1ஆம் தேதி தொடங்கி கடைசி நாள் வரையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேலையில் இறங்கினாலும் சரி, அந்த வேலையில் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். சங்கடங்கள் இல்லாத நிலை ஏற்படும். சம்பாத்தியத்திற்குரிய வழிகள் கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடுதலாக உண்டாகும். இது ஒரு யோக காலங்க. ஏன்னா ஒரே கிரகம் சூரியனே போதும் உங்களுக்கு. சித்திரை மாதம் முழுவதும் சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அது உச்சமாக சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாம் இப்போ வரும் உங்களுக்கு. குரு பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை 8ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும். பொதுவாக இனிமே பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை விட்டு ராகு நகர்ந்துட்டார், கேது நகர்ந்துட்டார். இப்போ குரு மட்டும்தான் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இனிமே என்ன ஆகுனா, உங்களுக்கு செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். செய்து வருகின்ற தொழிலில் இருந்த தடைகள் விலகும். தொழிலை விரிவு செய்வது குறித்து முடிவு செய்வீங்க, விரிவும் செய்வீங்க. தொழில் கவனத்தை செலுத்த ஆரம்பிப்பீங்க. இனி உங்களுக்கு ஒரு யோக காலம் கூட சொல்லலாம். வேறு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வருமானம் இருக்கும், தொழில் நல்லா போய்கிட்டு இருக்கும், விரைய செலவுகளும் இருக்கும். இந்த விரைய செலவுகளை எப்படி கட்டுப்படுத்துவது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தங்க நகை இல்லை பூமி, இடம் இப்படி ஏதாவது வாங்கி போடுங்க. விரைய செலவுகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் திங்கட்கிழமை 3ஆம் இடத்திலும், செவ்வாய் புதனில் 4ஆம் இடத்திலும், வியாழன் வெள்ளி சனி மதியம் வரை 5ஆம் இடத்திலும், அது பிறகு 6ஆம் இடத்திலும். இந்த வாரம் முழுவதுமே சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிட்டு இருக்கிறார். ஒரே ஒரு தகவல் மட்டும்தாங்க, யாராக இருந்தாலும் சரி, நல்ல நேரம் இருக்குது, கிரகங்கள் சாதகமாக இருக்குன்னா கொஞ்சம் நம்ம உழைக்கணும் அதிகமாக. இந்த நேரம் நமக்கு சாதகமான தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கணும், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ நிச்சயமாக வெற்றி உண்டாகும். நவகிரக வழிபாடு அல்லது துர்க்கையை வழிபடுவது உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீனராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வந்திருக்குங்க. ஒரு பெரிய சங்கடமான நேரம் உங்களை விட்டு நகர்ந்திருக்கு. ஜென்ம ராசிக்குள்ள ராகு, 7 போய் கேது, இந்த 2 கிரகங்களும் கடந்த 1.5 வருடமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நிறையவே மாற்றங்கள் செய்திருப்பாங்க. ஏமாற்றத்தை அடைஞ்சிருப்பீங்க, பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. எந்த இடத்திலும் நிம்மதி என்பது இருந்திருக்காது உங்களுக்கு. ஏதோ சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி கிடைச்சிருக்குமே தவிர, அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேரால் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க, அவமானத்திற்கும் ஆளாகியிருப்பீங்க. அதற்கு காரணம் ஜென்ம ராசிக்குள் சந்திரிக்கின்ற ராகு ஆசைகளை அதிகரித்திடக்கூடியவர். அங்கே 7ஆம் இடத்துல கேது. அது நட்புகளால் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இப்படிலாம் ஏற்படும். அது தொழிலில் பார்த்தீங்கன்னா தொழிலின் நெருக்கடி ஏற்படும். இப்போது அந்த நிலை மாறி இருக்கு. இப்போ நல்ல சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் சொல்லணும். அதை ராகு கேது பெயர்ச்சியில் கேது பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த 6ஆம் இட சஞ்சாரம் என்பது ஒரு ஆற்றல் மிக்க சஞ்சாரம். உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் நீங்கள் நினைத்த அளவிற்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா உடல் நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். இதுவரை இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். இந்த எதிர்ப்பு, மறைமுகமாக பிரச்சனைகள் செய்தவர்கள், போட்டியாளர்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் விலகிச் செல்வார்கள். வம்பு வழக்கு என்ற நிலையில் கூட மாற்றம் ஏற்படும். உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும். இது ஒரு அதிர்ஷ்டமான நிலை உங்களுக்கு. 6ஆம் இடத்து ராகு இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு 6ஆம் இடத்தை தான் சஞ்சரிப்பார். இந்த 1.5 ஆண்டுகளும் மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. இப்போது சூரிய பகவானும் ஜென்ம ராசியை விட்டு நகர்ந்து 2ஆம் இடத்துக்கு போயிட்டார், உச்சம் அடைகிறார். அப்போது இந்த பதட்டம், பயம் எல்லாம் இல்லாமல் போகும். மற்றவர்களால் ஆட்டி வைக்கப்பட்ட நிலை என்பது இனி உங்களுக்கு இருக்காது. சுயமாக சிந்திப்பீங்க, சுயமாக செயல்படுவீங்க. என்றாலும் 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பார். வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருக்கணும். வார்த்தை பிரயோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் பணிபுரியும் இடத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, நட்பு வட்டத்திலும் சரி, எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ராகு சஞ்சரிக்கின்ற நிலை 12ஆம் இடம், சனி 12ஆம் இடம் சஞ்சரிக்கிறார்கள்.
இந்த விரைய செலவுகள் ஏற்படும் என்பது ஒரு விதி. இந்த நேரத்தில் பணம் இருந்தால் தானே செலவாகும், இல்லைன்னா எப்படி செலவாக போகுது? அப்போது இருப்பு இருந்தால் அதை கவனமாக முதலீடு செய்து கொள்வது நன்மையாக இருக்கும். ஒன்று தங்கம் வாங்கி வைங்க, இல்லை பூமியில் முதலீடு பண்ணுங்க, இல்லை இருக்கிற வீட்டை பழுது பார்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு மாற்றிக்குங்க. செலவு ஆக வேண்டும் என்பது விதியாக இருந்தால் செலவை உங்களுடைய வசதிக்குரிய செலவாக மாற்றிக்குங்க. இல்லை பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், அதுக்காக செலவு பண்ணுங்க. இந்த நேரத்தில் சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிச்சயமாக இருக்கும், பணவரவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த வாரத்தில் சந்திர பகவான் திங்கட்கிழமை 2ஆம் இடமான தன குடும்ப ஸ்தானத்திலும், செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 3ஆம் இடத்திலும், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதிமுறை 4ஆம் இடத்திலும், அதன் பிறகு 5ஆம் இடத்திலும் சந்திர பகவானின் சஞ்சாரமும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. விரயமோ அஷ்டமோ கிடையாது. அதனால் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் பூர்த்தியாகும். வழக்கமான வேலைகள் நடந்தேறும், எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. கூடுதலாக இனி உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், செல்வாக்கு வெளிப்படும், அந்தஸ்து உயரும், எதிர்ப்புகள் விலகி செல்லும். இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான வாரமாக இருக்க போகிறது. குருவின் பார்வையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல. திருமண வயதினராக இருந்தால் வரன் வரும். மன வாழ்க்கை முறிந்தவர்களுக்கு மறுமணத்திற்குரிய வாய்ப்பு உண்டாகும். ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். இது உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.